பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இந்த வாரம் சனிக்கிழமை நாகர்கோவில் விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பகுதியில் உள்ள ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக நல்லதொரு சிக்கன் விருந்து பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் யாவருக்காகவும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்கிற நல்ல செய்தியும் கூட நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எனவே நாகர்கோவில் மக்கள் இலவசமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரைந்தோடி வருவீர்களாக. நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வரும் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் சேர வாஞ்சியுங்கள். ஏராளமான இடம் இருக்கிறது. தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கிருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். அதை விட என்ன வேணும்? 3 வேளை நல்ல சிறப்பான உணவு. முதியோர்களாகிய நீங்கள் அங்கே வருவீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா அனுகூலமான சூழ்நிலையும் காணப்படும். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களை, நமது ஊழியத்தின் சார்பாக இருக்கிற அநேக குடும்பத்தார்கள் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில திருமணமாகி சில காலத்திலேயே மிக துரதிர்ஷ்டவசமாக பிரிஞ்சிட்டாங்க. இப்போ சட்டப்பூர்வமாகவும் பிரிஞ்சிட்டாங்க. அவளை குறித்து நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். சீக்கிரமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள்.
விரும்பினால், இல்லாட்டால் விட்டுருங்க. ஃபஸ்ட்டாக நாகர்கோவில் இருக்கிற மகள், அவளுக்கு இப்பொழுது 28 வயது ஆகிறது. பிஆர் டெட் படித்து நல்ல வேலை பார்க்குறாங்க. அவர்களைப் போலவே படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற நல்ல ஒரு மணமகள் தேவை. இரண்டாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அன்பு தம்பி, அவர்களுக்கு இப்பொழுது 37 வயது ஆகிறது. நல்ல குடும்பத்தார் உண்டு, நல்ல வேலை உண்டு, அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சியில் சிட்டியில் எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, அவருடைய மூத்த மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. நல்லதொரு மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிற அன்பு மகள், அவளுக்கு இப்பொழுது 27 வயதாகிறது. எம்ஏபிஎட் படித்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. இளம் விதவை, அந்த விதவைக்கு இருக்கிற குட்டி குழந்தையோடு கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள ஒரு விருப்பமுடைய நல்ல மணமகன் தேவை. பிரித்துக்குரியவர்களே, நீங்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஃபேவர் பிளாக் போடுகிற பணி ஆரம்பிக்க இருக்கிறது. நீங்கள் அதற்காக நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யாவரும் பல வருடங்களாய் ஜெபித்த ஜெபத்தின் விளைவாய்த்தான் இப்பொழுது இந்த பணிகள் எல்லாம் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள், இதை நினைவு கூறும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 24வது வசனம். பார்வோனின் குமாரத்தி தாவீது நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையில் குடியிருந்தாள். பார்த்தீங்களா, அந்த பார்வோனுடைய குமாரத்தியை சாலமோன் ராஜா மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். அதனால் அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பெரிய பங்களாவை கட்டுறார். எவ்வளோ ஏக்கரில் எவ்வளோ அழகாக விதவிதமாக கட்டியிருப்பார். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அவள் எனக்கு மனைவியாக வந்திருக்கிறாள், அவள் இன்னொரு நாட்டின் ராஜகுமாரத்தை, அவளுக்கு எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுப்பேன், நான் எல்லாவற்றையும் அவளுக்கு பெர்ஃபெக்டாக கொடுப்பேன், அப்பாவை என்னை நேசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்திருப்பார். அப்படி நினைத்திருந்தால் நிச்சயமாக அவர் ஏமாந்து போயிருப்பார். ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த பெண் அதனால் திருப்திப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு? இல்லவே இல்லை. அவள் சொல்லியிருப்பான், இதில் சரியில்லை, அது சரியில்லை, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற. ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டிருப்பா, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மிசரபிள் ஆக்கியிருப்பா, கண்ணீரோட வச்சுருப்பா. அப்போ தான் யோசித்திருப்பார், இந்த பெண்ணை ஏன் எனக்கு திருப்திப்படுத்தவே முடியல. அவர் 1000 பெண்களை திருமணம் செய்தார், ஒருத்தரையும் அவரால் திருப்திப்படுத்தியிருக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் அவங்க திருப்திப்படவே மாட்டாங்க. இதுலேருந்து ஒரு விலையேறப்பெற்ற பாடம் கிடைக்கிறது. நீங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்தலாம் நினைக்காதீங்க. நீங்கள் உயிரையே கொடுத்தாலும், உங்கள் சம்பாத்தியத்தையெல்லாம் கொடுத்தாலும், ஓடி ஓடி உழைத்தாலும், அவங்க மனம் கோணாமல் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாலும் அவங்க அதில் குத்தம் தான் கண்டுபிடிப்பாங்களே தவிர்த்து ஒரு காலம் உங்களை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. ஒரு காலம் மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. எனவே திருப்திப்படுத்த முடியாத காரியங்களை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருடைய அன்பில் திருப்திப்படுங்கள். உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அதை செய்யுங்க. ஏனைய காரியங்கள், ஆண்டுடைய அன்பு எனக்கு போதும் என்று அவருடைய அன்பில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள். யார் திருப்திப்பட்டாலும் திருப்திப்பட்டாலும், யார் உங்களை வாழ்த்தினாலும் திட்டினாலும் கெட்டவா சொல்லி திட்டினாலும் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. நீண்ட காலந்து பூமியில் சுகமாக வாழ்வீங்க. அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த புதிய மாத்திரை கத்த தருவாராக. ஆமென். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அவன் ஓப்ராவில் தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபகாலின் இளைய குமாரனாகிய யோதா ஒளிந்திருந்தபடினாலே அவன் தப்பினான். கடுத்தாப்பில் அபிமெலேக் அவன் சொந்தக்காரெலாம் சேர்ந்து ராஜாவாக்குனாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மிக வேதனையான ஒரு காரியம் இந்த இடத்துல நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கேவலம் நாற்காலிக்காக, பதவிக்காக ஒரு மனிதன் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய துணிவான் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சொந்த சகோதரர்கள் 70 பேரை அவன் வெட்டி கொலை செய்கிறான், படுகொலை செய்து நான் தான் ராஜா என்று தன்னை தானே அறிவிக்கிறான். பதவி என்றாலே நமக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு எலெக்ஷன் வருகிறது. இன்னும் அரசியல் இன்றைக்கி எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க. அரசியலில் வருகிற பொழுது பதவி என்பது மிகவும் வலிமையாக இருக்கிறது. அது வேணும், அந்த நாற்காலி வேணும்னா மக்கள் என்ன ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கங்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கிடச்சா வச்சுக்க வேண்டியதான், அநேகருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்லை, நான் பொது வாழ்வில் இருப்பேன், நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் என்று நாம் போவோம் என்றால் அது மிகவும் நலமாக இருக்கும். எனக்கு நாற்காலி வேணும், நான் தான் எப்படியாவது மேலே வரணும்னு சொல்லி ஒரு வெறி வந்துடும்னா சாத்தா நம்ம இயக்குவான். அப்பொழுது நாச மோசங்கள் ஏற்படும். இதுபோல் எந்த ஒரு படுபாதகத்தையும் செய்வதற்கு மனிதர்கள் தயாராவார்.
எந்த ஒரு மடையனாவது தன் சொந்த சகோதரர்கள் 70 பேரை கொலை செய்வானா? சொல்லுங்க பார்க்கலாம். நோ ஃபூல் வில் டூ இட். இஸ் எ ஃபூல். இந்த அபிமெலக்கு ஒரு மனுஷனா? இப்படி ஒரு பதவி உனக்கு தேவையா? இப்படி ஒரு நாற்காலி தேவையா? கடவுளாக கொடுக்க வேண்டியதானே? நீ யெருபாகேலுடைய மகன், கிதியோனுடைய மகன், உனக்கு அவராக நாற்காலியை தரட்டும். ஆனால் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்து, படுபாதக செயலை செய்து ராஜாவாகணுமா? அப்படி ஒரு ராஜ பதவி தேவையா என்பது தான் என்னுடைய கேள்வி. நாம் சில காரியங்களை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, விட்டு கொடுக்கவே முடியாது. நாமெல்லாம் மேன் மக்கள். ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எல்லாருமே மேன் மக்கள் தாங்க. உலகத்தார் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கேவலமான செயல்கள்லாம் நம்மளால் செய்ய முடியாது. உலகத்தார் கேவலமாக பேசுகிற மாதிரி நம்மளால் கேவலமாக பேச முடியாது. உலகத்தார் தெருவில் சண்டை பொறுக்கி தந்தமாக சண்டை போடுற மாதிரி நம்மளால் சண்டை போட முடியாது. நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கென்று சொல்லி சில கோட்பாடுகளை வைத்திருக்கார், நாம்ஸ் வச்சுருக்கார். அதுக்குள்ளே நம்ம நிற்கணும். நம்ம அதுலேருந்து வெளியே வரக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கேவலமான செயல்களை செய்து வாழ்க்கையில் முன்னேற வரணுங்கிற அவசியம் கிடையாது. யாரையும் காலை வாரி விடுறது, மிதிக்கிறது, ஒருத்தனை பலி கொடுக்கறது, ஒருத்தரை கேவலப்படுத்தி நம்மளை பிரபலமாக்குற அவசியம் நமக்கு இல்லை. அப்படி ஒரு வாழ்வு நமக்கு தேவையும் இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அப்படி உயர்த்தாவிட்டாலும் பரவாயில்லை. அதுக்காக நம்ம தெருப்பொறுக்கியாக மாற முடியாது. இதே மாதிரி படுபாதக செயல்களை நம்மளால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஒரு கொள்கையோடு நாம் வாழ வேண்டும். எப்படியாவது நாற்காலியை பிடித்து விட வேண்டும் என்று நினைத்தால் எப்படினாலும் பிடிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு நாற்காலி தேவையா? அப்படி பிடிச்ச நாற்காலியில் நிலைத்திருக்குமா என்பது தான் நம்ம கேள்வி. எனவே கவனமாக இருங்கள். அபிமெலேக்குடைய ஆவி நம்மை பிடித்து விடாதபடி கவனமாக இருக்கணும். நம்முடைய சகோதரர்கள் நம்ம கொலை செய்யணுமா? நம்ம கூட இருக்கிறவங்களை, நம்ம நேசிக்கிறவங்களை, நம்ம நம்புகிறவங்களை கொலை செஞ்சாதான் அரசியலில் மேலே வர முடியும். ரொம்பவும் அது அப்படி ஆட்களை தான் பார்க்குறோம் அரசியலில். நாம் அப்படி செய்யாமல் இருப்போம். யாரையும் எப்படி இருந்து போட்டுங்க, நம்ம நேர்பாதையில் போவோம். அப்போது எல்லாரையும் அவன் கொலை பண்ணாலும் இளையகுமாரன் யோதாமை கொலை பண்ண முடியல. அவன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டானா? அதான் கடவுள் இருக்காருன்னு அர்த்தங்க. இப்போ கிதியோனுடைய சந்ததியே அழியுது. இந்த அபிமெலேக்கு எல்லாரையும் கொலை பண்ணுறான். இவன் மிச்சம் இருக்கான். இவனும் சீக்கிரம் அழிஞ்சிருவான். அபிமெலேக்கு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அந்த கிதியோனுக்கு ஒரு வாரிசு வழித்தோன்றல் வைக்க வேண்டும். அதனால தான் யோதாமை காப்பாற்றுகின்றார். அவன் ஒளிந்து கொள்கிறான், தப்பி விடுகின்றான். அவனுடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் கிதியோனுக்கு வம்சாவளியாக வந்திருப்பாங்க. அவனுடைய விளக்கு அணைந்திருக்காது. அதான் கடவுளுடைய செயல். எவ்வளவு சேதாரத்தை அபிமெலேக்கு விளைவித்தாலும் கூட அங்கே கடைசியில் யோதாம் தப்பி விடுவதை பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் நிச்சயமாக முற்றிலுமாக அழிக்கப்படவே விடமாட்டார். கிதியோன்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட விடமாட்டார். யெருபாகேல் முற்றிலுமாக அழிக்கப்பட விடமாட்டார். உங்களையும் கூட முற்றிலுமாக அழிக்கப்பட விடமாட்டார். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஊழியம், நற்பெயர் எல்லாம் முற்றிலுமாக அழிக்க விடமாட்டார். ஏனென்றால் அவருடைய பிள்ளை நீங்கள். அவருக்காக செய்த ஊழியங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். இஸ்ரவேலுக்காக கிதியோன் தன் உயிரையும் பணைய வைத்து மோவாபியர்களை அடித்து விரட்டியது, லட்ச மோவாபியர்களை அழித்தது, அவருடைய நுகத்தடியை முறித்தது, இஸ்ரவேலுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஒருபொழுதும் மறக்கவில்லை. அதனால தான் அந்த யோதாமை ஆண்டவர் காப்பாற்றினார். நீங்கள் பயப்படாதீங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ சேதாரத்தை கடந்த காலத்தில் உங்களுக்கு விளைவிச்சிருக்கலாம். உங்கள் மேலே வழக்குகள் போட்டிருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நற்பெயரை கெடுத்திருக்கலாம், உங்களுக்கு இப்போ பிரியமானவர்களாக உங்கள்கிட்ட பிரிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இதை வச்சுருப்பார் ஆண்டவர். நீங்கள் அழிய விட மாட்டார். உங்களுடைய ஊழியை அழிய விட மாட்டார். உங்களுடைய பிஸ்னஸ் அழிய விட மாட்டார். உங்களை எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கம் அழிவதற்கு ஆண்டவர் விட மாட்டார். கண்டிப்பாக உங்களை நடத்தி கொண்டே போவார். எதிரி சொல்லலை, நான் அழிச்சிட்டேன், அவனை அழிச்சிட்டேன், அவன் கதையை முடிச்சிட்டேன், அவன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எதிரிகள் சொல்லிக்கொள்ளலாம். ஆண்டவர் அப்படி சொல்ல விட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை முறை வெட்டி போட்டாலும் அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை முறை தள்ளி விட்டாலும் அவங்க எந்திரிச்சு நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களை இடிக்கவே முடியாது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். பெரிய மரத்தை வெட்டி போடுறாங்க, அது இல்லாமல் போன மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளே மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிருது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் எத்தனை முறை உங்களை எதிரிகள் வெட்டி போட்டாலும் நீங்கள் முளைப்பீங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கிடையில் அவங்க சொந்தக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து இவரை கூப்பிட்டு போய் ஒரு கருவாளி மரத்துக்கீழே வச்சு அபிமெலேக்கு வாழ்க, அபிமெலேக்கு ராஜான்னு சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் மிகவும் பேலியாளின் மக்கள். காசு கொடுத்து கொலை செய்கிறதுக்கு உடந்தையாக இருந்தவங்க, ரத்தப்படி அவங்க கையில் ரத்தமாக இருக்குது.
அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அபிமெலேக்கை வாழ்த்தி ராஜாவாக்குறாங்க. அப்போ இதை யோதான் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுன்னு எதிர்த்தாப்புல ஒரு மலை நிற்கிது. அந்த மலை மேலே ஏறி நின்றுட்டு அவர் அவங்களோட பேசுகிறார். அப்போ அவங்க 3 மரங்களை சொல்கிறார். ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை மரம். மரங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை மரங்கள்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ராஜாவாக இருங்கன்னு சொல்லி கேட்டுச்சாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஒலிவ மரம் தான் கொடுக்கப்படுது பைபிளில். மரங்களில் சிறப்பானது ஒலிவ மரம். அப்போ அந்த ஒலிவ மரம் எனக்கு இல்லை தெய்வத்துக்கே எல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு மகிமை இருக்குது, கொழுமை இருக்குது, எனக்கு உங்களை அரசாள்றதா வேலை வேண்டான்னுச்சு. அத்தி மரம் அப்படி தான் சொல்லிச்சு, என்னுடைய பழம் எவ்வளோ இனிமையானது, நான் போய் உங்களை அரசாள வேணுமா, அதெல்லாம் வேண்டாம். திராட்சை செடி சொல்லுறது தேவர்களும் மனிதர்களும் என்கிட்ட என் பழத்துலேருந்து குடித்து சந்தோஷப்படுறாங்க, நான் உங்களை அரசாளவாக வளர்ப்புறேன், எனக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி 3 மரங்களும் டினை பண்ணிருச்சான். நான் அரசாள மாட்டேன், நான் ராஜாவாக இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சான். பொதுவாகவே குணசாலியாக இருப்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க, தேடி போக மாட்டாங்க, பதவிகளை தேடி போக மாட்டாங்க, தேடி வந்தாலும் அதை பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. நான் காலேஜில் வேலை பார்க்குறேன், இப்போ ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன், இதுக்கு முன்னூட்டி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்த்தேன். நான் டீச்சிங் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். அப்போல்லாம் அந்த காலேஜில் நிறைய பேர் இந்த மாதிரி வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு வைங்களேன். என்னை மிகவும் அதிர்ச்சி அடைய வைத்த காரியங்கள் என்னென்னா, அந்த ஹெச்ஓடி போஸ்ட்டுக்கு சண்டை நடக்கும் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். நான் தான் ஹெச்ஓடி, நான் தான் ஹெச்ஓடி. பிரின்ஸிபால் போஸ்ட்டுக்கு அடிபடி நான் தான் பிரின்ஸிபால் ஆயிரும், நான் தான் பிரின்ஸிபால் ஆயிரும். துடிப்பாங்க, நான் பிரின்ஸிபால் ஆகணும், நான் ஹெச்ஓடி ஆகணும், துடிப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, இது யாரோ ஒரு கட்டின காலேஜ், கவர்மெண்ட் சேலரி கொடுக்கு. ஆனால் அவங்க தலைமையில் தான் எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இந்த ஹெச்ஓடி ஆகணும், பிரின்ஸிபால் ஆகணும் துடிக்கிறவங்களாம் பார்த்துன்னு என் வாழ்க்கையில் அதுலேருந்து போயிருக்கிறேன். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் கூட எப்படி ஹெச்ஓடி ஆகணும், பிரின்ஸிபால் ஆகணும் எனக்கு ஆசையே இல்லையப்பா. எத்தனை பேர்கள் அதனால் துடிக்கிறாங்க, நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு. ஒலிவ மரமாக இருக்கும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அத்தி மரமாக இருப்பீர்கள் என்றால், திராட்சை மரமாக இருப்பீர்கள் என்றால், உங்களை தேடி பொறுப்பில் இருந்தால் கூட வேண்டாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் அற்பமாய் உங்களுக்கு தோன்றும். உலகத்து மேன்மைகள் அற்பமாய் தோன்றும், குப்பையாய் தோன்றும். சின்ன வயதில் எனக்கு பெரிதாய் தோன்றியவைகளாம் இப்போ எனக்கு அற்பமாக தோன்றுது. இப்போ பெருசாக தோணுது, இப்போ அற்பமாக தோணுது, அவ்வளோதான். ஏசப்பட்ட வந்த பிறகு, அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு, இந்த உலகத்து மக்களுக்கு பெரிதாய் தோன்றுபவைகள் நமக்கு அற்பமாக தோன்றும், குப்பையாக தோன்றும். அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேடி வருகிற பதவிகளை கூட நம்ம வேண்டான்னு உதறுவோம். இந்த 3 மரங்களையும் மறந்துடாதீங்க. எங்கே எனக்கு ஒரு பதவி கிடைக்காத, நாற்காலி கிடைக்காதா என்று ஜனங்கள் ஏங்கி தவிக்கிற பொழுது, இந்த 3 மரங்களும் தேடி வந்தவைகளை தூக்கி எறிந்து விட்டனவே. ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை மரம், அச்சி செடி, இவைகள்லாம் எவ்வளவு இனிமையானவைகளாக இருக்கின்றன. அவைகள் தங்களுடைய திறமையில் நிற்கின்றன. இன்னொரு ராஜாவை நான் வரணுங்க எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லைன்னு அவைகள் உதறின என்று பார்க்கிறோம். இவங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னோன்னா, முள் மரம், இதெல்லாம் யோதான் சொல்கிறான். அங்கே ராஜா வரணுன்னா யோதா அங்கேருந்து மலையிலேருந்து மேலேருந்து சொல்கிறார். முள்செடி சொல்லுறது, நீங்கள் எல்லாம் ஏன்ட்ட வாங்க, என்னையே ராஜா வாக்குங்க, என்றிருந்து நீங்கள் ராஜா வாக்கலைன்னா என்றது புறப்படுற அக்னி உங்கள் எல்லாரையும் சுட்டரிக்குன்னு சொல்லி முள்செடி பயங்காட்டுது. எல்லோரும் சேர்ந்து முட்செடியை ராஜா வாக்குனாங்களா. முட்செடினாலே சிரிப்பார், முள்ளாக இருக்கும், ஒருத்தருக்கும் பிடிக்காது, அது அடுத்தால வேதனைப்படுத்துறதுக்கே பிறந்திருக்கு. அந்த முட்செடி நான் ராஜாவாக இருக்கேன், என்ன ராஜாவாக்குங்கன்னு சொல்லிச்சா. உடனே எல்லாம் ராஜாவாக்கிட்டாங்களா. ஆக்சுவலாக ஒலிவ மரம் எங்கே, அத்தி மரம் எங்கே, திராட்சை செடி எங்கே, அவங்களாம் எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. முள் மரம் தீங்கு செய்வதற்கே பிறந்திருக்குது, அதை ராஜாவாக்கினார்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அபிமெலேக்கு, டேய் நீயும் அப்படி தாண்டா இப்போ ராஜாவாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். முட்செடியை அபிமெலேக்கோடு கூட ஒப்பிடுகிறார். 70 பேர்களையும் இந்த அத்தி மரம், ஒலிவ மரம், திராட்சை செடியோடு ஒப்பிடுகிறார். டேய் அபிமெலேக்கு, நீ தானே அந்த முள்செடி, ஒன்னே தான் இப்போ எல்லோரும் சேர்ந்து ராஜாவாக்கியிருக்கீங்கன்னு அவர் சொல்கிறாரு. எங்கள் அப்பா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆள், உயிரை கையில் பிடிச்சி இஸ்ரவேலை காப்பாற்றினார், எவ்வளோ நன்மை செஞ்சார், அவருடைய பிள்ளைகளை எப்படி கொலை பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே. சீக்கிய மக்கள், அதாவது ஈவன் ராஜா அவருக்கு, அபிமெலேக்கு ராஜா அவருக்கு ஹெல்ப் பண்ண மக்களை பார்த்து சொல்கிறார். அவனை ஹெல்ப் பண்ணி எங்கள் அண்ணன் மாதிரிலாம் கொண்டுட்டீங்க அவர் சொல்கிறார். இது நல்லது நியாயம் அப்படின்னா, கடவுள் சரிதான் அப்படின்னாரா நீங்கள் 2 ராசியாகவே கடைசி வரைக்கும் இருங்க. அதாவது அபிமெலேக்கு ஒரு பக்கம், சீக்கிய மக்கள் ஒரு ராசியாகவே இருங்க
அதை கடவுள் இருக்காருன்னா அப்படியே நடக்கட்டும், நீங்கள் செஞ்சு சரின்னா அப்படியே நடக்கட்டும். ஒருவேளை அவன் செஞ்சது அநியாயம், நீங்கள் பண்ணதும் அநியாயம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணதும் அநியாயம்னு கடவுள் நினச்சாருன்னா அவன்கிட்டருந்து புறப்படுற அக்னி உங்களை பச்சிக்கட்டும், உங்கள்கிட்டருந்து புறப்படுற அக்னி அவனை பச்சிக்கட்டும், 2 பேரும் நாசமாக போங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு ஒரு ஓடிட்டாராம். சாபத்தை முதலாக பைபிளில் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்ட பொழுது, அநியாயத்தை அவன் கண்ட பொழுது, அவன் சகோதரனை வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு அவன் மனம் நொந்து கொலை செய்த அபிமெலேக்கையும் அவனுக்கு துணையாக இருந்த சீக்கிய மக்களையும் அவர் சபிக்கின்றார். 2 பேரையும் அக்கினி மாறி மாறி பச்சிக்கட்டும், இது தேவன் உண்மையாக இருக்கிறார் என்றால் இது நீங்கள்லாம் செய்து அநியாயம் என்ன அப்படி நடக்கும், சாபம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவர் போனாரா. ஓடிட்டார், நிற்கவே இல்லை, என்ன கொண்டு விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீம் அவரோட சைடு வீக்காக இருக்குது. ஆனால் மனம் நொந்து மனம் உடைந்து அங்கே அவர் சபிப்பதை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். ஒரு மனிதன் மிகவும் பாதிக்கப்படுகிற பொழுது, அவனுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்யப்படுகிற பொழுது அவன் இப்படியாக ஒரு அவன் வேதனையின் மத்தியில் சாபத்தை கொடுக்குறானா. நீங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்து ஓடிடுறான். நம்ம ஊரில் சாபம் போடுறது ரொம்ப சகஜமான காரியம். யாருனாலும் எதுக்குனாலும் சாபம் தான் போடுவாங்க. நீதிமானுக்கு துன்மார்க்கர் சாபம் போடுறாங்க, அது பெரிய நகைச்சுவை. ஊழியக்காரனுக்கு எல்லாம் சாபம் போடுறாங்க, அதெல்லாம் நகைச்சுவை, நடக்கவே நடக்காது. காரணம் இல்லாமல் இடுற சாபங்கள், பொறாமையினால் இடுற சாபங்கள்லாம் நடக்காது. உங்களை யாராவது சபிக்கிறாங்களா, அது அவங்க நீதிமானா, அவங்க கடவுளோடு இருக்காங்களா, அப்படிதான் வருத்தப்படலாம், பயப்படலாம். அவங்களே துன்மார்க்கராக இருக்காங்க, பேலியன் மக்களாக இருக்காங்க, அவங்க என்ன நமக்கு சாபம் போடுறது, அதுக்கு ஏன் நம்ம பயப்படணும். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்கவே தங்காது. அடைக்கலான் குருவி பறந்து போவது போல, தகைவிலான் குருவி அலைந்து திரிவது போல. எதுக்குன்னா அந்த 2 குருவியும் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது, பறந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சாபம். உங்களுக்கு யாராவது சாப்பிட்டாங்கன்னா அப்படி தான், அது பறந்து எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடும். ஆனால் யோதாம் சாபமிட்டால், கிதியோனுடைய பிள்ளை சாபமிட்டால், கர்த்தருடைய பிள்ளைகள் சாபமிட்டால் அது நிச்சயமாய் பழிக்கும். சாபம் தலை மேலே வரும். 70 பேர் எவ்வளோ கதறிருப்பாங்க படுகொலை செய்யும்பொழுது, விட்டுருன்னு. ஈவிரக்கம் இல்லாமல் ராஜாவனுங்கிறதுக்காக கொலை செய்தால போட்டியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு, அதை பாவம் அவனை சும்மா விடுமா, அவளுடைய கண்ணீர் சும்மா விடுமா, அவள் கதறல் சும்மா விடுமா, அது ரத்தம் ஆண்டரை நோக்கி கூப்பிடுமில்ல. அதைத்தான் அவர் அங்கே சொல்லிவிட்டு போகிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் அப்படி போயிடுறாங்க. போன பிறகு பாருங்கள், அந்த நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் அவங்க பிறகு 22ஆம் வசனம். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கும் சீகேவின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவிய தேவன் வரப்பண்ணினார். 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. அபிமெலேக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்காரு, என்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிறார். எல்லாம் நல்ல எவ்ரிதிங் கோஸ் வெல். அப்புறம் ஆண்டவர் பார்க்குறார், போதும் 3 வருஷம் ஆச்சுல, யோதாம் சொன்ன சாபம் நிறைவேறலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொல்லாப்பு உண்டாக்குற ஆவியை அனுப்புகிறார். சீக்கிரம் பெரிய மனுஷன் எல்லாம் சேர்ந்து தான் ராஜாவாக்குனது. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அபிமெலேக்கு எதிராக ரெண்டகம் பண்ணாங்களாம், துரோகம் பண்ணாங்களாம். அவங்களுக்கு சண்டை வந்துடுது. எல்லாரையும் கொண்டு பழக்கப்பட்ட இந்த அபிமெலேக்கு சீக்கிரம் மக்களையும் வெட்டி கொலை செய்கிறான், எல்லாரையும் வெட்டுகிறான். கொஞ்சம் மக்கள் தப்பி ஒரு துருகத்தில் போய் ஒரு டவருக்குள்ளே போய் ஒளிகிறாங்க, உள்ளே பூட்டிக்கிறாங்க. அப்போ இவன் அவங்களாம் கொளுத்துருன்னு சொல்லி மரங்களை வெட்டி கொண்டு வரான். அப்போது மேலேருந்து ஒரு லேடி போட்ட அந்த எந்திரக்கல் மண்டையை உடைச்சி உயிர் போகாமல் துடிச்சு வேலைக்காரனை வச்சு குத்தி கொலை செஞ்சு அவன் பரிதாபமாக மடித்து போகிறான். அந்த சாபம் ஒரு நாளிலே அபிமெலேக்குடைய உயிரை பறித்தது. அது மாத்திரமா, உன்னுடைய அக்கினி அவங்கள பச்சிக்குன்னு சொன்ன மாதிரி சீக்கிரமில் 90% மக்கள் செத்து போயிட்டாங்க. அவங்கள கொலை செய்தது இதே அபிமெலேக்கு தான். யார் ராஜாவாக்குனாங்களோ அவங்களே அவன் கொலை செய்தான். அவன் தயங்க போகிறதில்ல, அவன் நன்றியோடு இருக்க போகிறதில்ல, யாருக்கும் அவன் அபிமெலேக்கு உண்மையாக இருப்பதில்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல பூமியில், யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. கொள்ளைக்காரங்க கூட தன் குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க, கடவுளுக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்க தான் இந்த மாதிரி பாதக செயலை செய்வாங்க. கடைசியில் அவங்களும் அழிகிறாங்க, அந்த அபிமெலேக்கும் அழிந்து போகிறான். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 9ஆவது அதிகாரம் 57ஆம் வசனம். சீகிய மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவள் தலையின் மேல் திரும்படி செய்தார். எருபகளின் குமாரன் யோதாபின் சாபம் அவர்களுக்கு பழித்தது. பார்த்தீங்களா, கடைசியில் அந்த யோதாமுடைய சாபம் எடுத்துபடியே நடந்தது. இவங்களும் செத்து அவங்களும் செத்து போயிட்டான், அபிமெலேக்கும் செத்து போனானா. சாபம் 3 வருஷம் கழித்து தவறாமல் அவர்களை பிடித்ததான்.
இதுக்குரிய இந்த நாளிலே யாரோ இந்த பூமியில் தவறு செய்கிற பொழுது சாபம் கொடுக்கப்பட்டது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சாபம் வரல, சும்மா விடாது. என்னுடைய அனுபவத்தில் நான் எக்கச்சக்கமான காரியங்களை பார்த்துருக்கிறேன். எவ்வளவோ பெரிய பலவான்கள் தங்கள் வாலிபத்தில், முறுக்கில், பண பலத்தில், அடியால் பலத்தில் என்னெல்லாமோ செஞ்சாங்க. கொலைகளை, படுகொலைகளை செஞ்சாங்க, ரவுடிசனம் பண்ணாங்க. இனி யாரும் அசைக்க முடியாதுனாங்க. கடைசியில் பரிதாபமான முடிவை சந்தித்தார்கள். அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு முடிவு வரும்னு யாருமே கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. சாபம் எத்தனை வருஷம் ஆனாலும் தொடர்ந்து பிடிக்கும். இந்த சாபம் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தப்பவே முடியாது. ஒரே ஒரு வழி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டை, சிலுவையண்டை ஓடி சென்று, என் ஆண்டவரை, என்னை சாபம் துரத்துகிறது, என்னை காப்பாற்றும் என்று ஒரு மனிதன் ஜெபிக்கிற பொழுது மாத்திரம்தான் சாபத்திலிருந்து தப்ப முடியும். இப்படி எந்த பரிகாரம் செய்தும் எந்த சாபத்தையும் நாம் நம்மை விட்டு விளக்கவே முடியாது என்பதுதான் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பிரித்துக்குரியவர்களே, சாபம் என்பது பயங்கரமானது. இந்த பூமியில் சாபம் என்று ஒன்று உண்டு என்பதை இந்த பைபிள் நமக்கு சொல்லுகிறது. தேவையில்லாமல் நம்ம அநியாயம் செய்ய வேண்டாம், வாலிபர்களை யாரை கெட்டால் சொல்லி திட்ட வேண்டாம், வயதானவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம், அம்மா அப்பாவை வேதனைப்படுத்த வேண்டாம், ஆசிரியர்களை பாஸ்டர்ஸை எதுக்க வேண்டாம், திருச்சபையில் அரசியல் செய்து தேவையில்லா சாபங்களை சம்பாதிக்க வேண்டாம். அதை தாங்க முடியாது. நம்மளால் தண்டனை வந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. சாபமே வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்துக்கொள்வோம். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமியும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த அபிமெலேக்குடைய வாழ்க்கை, சீக்கிய மனுஷருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அற்புதமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவரை, சொந்த சகோதரர்களே அவன் கொலை செய்தான் அப்பா, நாற்காலிக்காக, கேவலம் பதவிக்காக. யாருக்குமே அவன் உண்மையாக இருக்கலப்பா. ஏற்றி விட்டவங்களுக்கே அவன் உண்மையாக இருக்கல. ராஜா, என் தகப்பனே, என் தகப்பனே, இந்த உலகத்தில் அபிமெலேக்குகள் மூலமாக எங்களுக்கு எந்த சேதாரம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அன்ற பதவி வெறி யாருக்குமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து விடாதபடி அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பதவி வெறிதானே அவனை அவ்வளோ படுகொலைகளை செய்ய தூண்டியது. ராஜா, கவனமாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழிநடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு தேவையான கிருபைகளை இறக்கங்களை தாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினால இப்பொழுதே நம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். இப்பொழுதே ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை சந்திக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தர்கள் ஆண்டவரை ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்ன காரணத்தினாலும் அந்த வியாதி வந்திருந்தாலும் அந்த வியாதியாக புறப்படுத்துங்க. புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், நோய் தொற்றுகள் மறையட்டும், வாதம், பக்கவாதம், முடக்குவாதம், எல்லா வாதங்களும் மறையட்டும். வீங்கி இருக்கிற காலில் நார்மலை ஆகட்டும், இன்ஃபெக்ஷன் பரவாதபடி பாதுகாத்து கொள்ளும். ஒளியாக இருக்கிறவங்க உண்டாக முடியாது உதவி செய்யும். ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கில் வராதபடி கர்த்தாவை பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கும். இந்த நாளிலே தகப்பன் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியிலே வாழ முடியும்? வருமானம் இல்லாமல் வாழ்க்கை இல்லையப்பா. பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் பணம் தேவை. எப்படியாவது பணத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக என்று கெஞ்சுகிறோம். இரக்கமுடையவரே, இந்த அருமையான நாளிலும் கூட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை பெற்ற தாய் தகப்பட்டு பேசாமல் மொபைல் ஃபோனுக்கும் பைக்கும் அடிமைப்பட்டு, போதைக்கு அடிமைப்பட்டு தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்வதை அறிவீர். அவர்களை ரட்சியும். அவருடைய தாய் தகப்பன் வடிக்கிற கண்ணீரை கண்டு அவர்களை சந்தியும். நல்ல பிள்ளைகளாய் மாற்றும். அநேக எளியாக்கள், எலிசாக்களில் உதவி செய்யும். ஆண்டவரே, வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளாலே ஏந்தி கொள்ளுங்க. ராஜா தகப்பனே, நீண்ட காலமாய் நல்ல காரியம் நடக்காதா என்று காத்திருக்கிற ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஏசப்பா ஆண்டவரை, உலகம் கத்திரை நாடுகளை, இந்த தாய் நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை தோத்திரையா ஆசிரியர் ராஜபுர தொட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறிமுயத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. உமக்கு எல்லா துதிகளும் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பு பரிசுத்த நினைக்காத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு சாக்காரம் கிடைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.